शिव 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 குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு ஜாத்வா பரபரமம் தஸ்ம ஸ்ரீ குருவே நமக. அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் முதற்கன வணக்கத்தை உண்டாக்கி கொள்கிறேன். வணக்கம். அதெல்லாம் வேண்டியில்லைங்க. முதலாவதாக குப்புசாமியின் விதிகள். இதில் என்னமோ சூரியனை பற்றி சுக்கிரனை பற்றி கொஞ்சம் சொல்லலாம். அடுத்த மாதம் தான் சுக்கிரனை ஆரம்பிச்சுக்கலான்னு பார்த்தேன். குரு இருக்கு. சரி, சுக்கிரனை ஆரம்பிப்போம். ஒரு ஜாதகத்திலே சுக்கிரன் லக்னத்தில் இருந்தால் என்ன பெறன்னு அவர் கேட்டார். நான் சொன்னேன், அரசே 8, 9, 10 அரசே 9, 10, 11 ஒன்றில் ரவியும் புகரும் சிரசாக இருக்க கீர்த்திமான்னு. அவன் சொன்னான், கன்னி லக்கணத்துக்கு எப்படின்னா இந்த ஏடிக்கு போட்டி பேலி பேசாத. ரவியும் புகரும் சிரசாயிருக்க கீர்த்திமான். ஏன் அவன் கேட்டான்? கன்னி லக்கணத்தில் யாரு சுக்கிரன் நீசமாகறாரா? இது உன் ஜோதிட விதி பொருந்துமா அப்படின்னார். அழகு, புகழ், அந்தஸ்து, கௌரவம் அனைத்தும் கிடைக்கும்னா. இரண்டாவது விதி, இரண்டில் சுக்கிரன் இருந்தால் என்னது? அழகாக பேசுவார், தன்னை அழகுபடுத்திக் கொள்வதில் சிறப்பானவராக இருப்பார், பணம் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு. நீ என்கிட்ட மாட்ட போறேன்னா. 2ஆம் இடத்தில் குரு, 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தாலும் பார்த்தாலும் பணம் வந்து கொண்டே இருக்குங்கிறீ இல்லையா? இது ரெண்டாம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு சிம்ம லக்கணத்துக்கு. வருமானம் ஏட்டிக்கு போட்டி பேசுறதுக்காக வந்திருக்க, பரவாயில்ல. 3இல் சுக்கிரன். கருத்துக்கள்லாம் வினோதமான இருக்கணுங்க. அவன் சொன்னான், 3ஆம் இடத்துக்குரிய பலன், காரக பலன் என்ன? ஆனதோர் 3ஆம் இடத்தின் அரும்பலன் தான் மானம், வீரியம் மற்றும் உயர் சேர்க்கை, தானம், யோகம், தைரியம், நற்சகோதரர்கள், ஈன வேலை, இருங்கலன் வீரனா. நம்மளை அழகுபடுத்திக்கிறோம்ல, அது 3ஆம் இடம். நல்ல ஆடை போட்டுக்கிறோம்ல, 3ஆம் இடம். அணிகலன்கள் 3ஆம் இடம். ஆணாக இருந்தால் பெண் மேல் ஒரு வசியம், பெண்ணாக இருந்தால் ஆண் மேல் வசியம். அதனால தான் சொன்னார், ஆண் அல்லது பெண்ணு ஆடை, ஆபரணம், பரிமளம். என்ன சார் பரிமளம்? சென்ட் அடிச்சுக்கிட்டு அப்படி பின்ன அடிச்சுட்டு வர்றீங்கல்ல, அப்படி பிடிச்சி பிடிச்சிக்கிட்டு. 3ஆம் இடம் பரிமளத்துக்கு வந்து, நீ 3ஆம் இடத்துல சுக்கிரன் யார் ஜாதகத்தில் இருந்து நல்ல நிலையில் இருந்தால் பாரு, இந்த சென்ட் அடிக்கிறத விருப்பப்படுவாங்க. வாசனை தான் பரிமளம். ஏதோ ஒன்று வாசனை தெரியுங்க. அடுத்த சொன்னார், போஜனம் சாப்பாடு, தாம்பூலம்,
பாட்டு, பூவவழி, இதெல்லாம் யாருக்குரியதுங்க? இதில் 3ஆம் இடத்துல சுக்கிரன் நல்ல நிலையில இதில் ஒரு 5 கருத்து அவருக்கு சரியாக இருக்கும். இப்படிதான் சொன்னான். மீன லக்கணம் 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கு, என்னம்மா அப்படின்னா ஒருத்தர் அவன் சொன்னான், அவங்க சென்ட் பாட்டில் வாங்கினோன்னா நாளை நாளில் காலியாகிருந்தான். சுக்கிரன் அங்கே வேலை செய்து. அடுத்தாப்புல 4ஆம் இடம் சுக்கிரன். இவனை விட தாயார் நிறைய சம்பாதிப்பாங்க. பாருங்க, வீடு, வண்டி, வாகனம், சொத்து சுகம் எல்லாம் இருக்கும். இருந்தாலும் தாயார் வசதியானவர். 5ஆம் இடத்துல சுக்கிரன் சுங்கனவன் பங்கஜமத்தில் உச்சமே, அதாவது சுங்கனவன் பஞ்சமத்தில் உயர் வைத அங்கமெல்லாம் பொன்னாகி வரும் நங்கையகள் தங்கமதை கொணர்ந்திடுவாள் தன்னுடனே எப்போதும் இடு சண்டை வந்து சேரும். ஒரு மீட்டிங்கில் பேசினேன். ஒருத்தன் ஃபோன் அடித்தான், ஐயா என்னுடைய மனைவி என் ஜாதகம் வந்து விருச்சிக லக்கணம், 5ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம். உன் பாட்டு பிரகாரம் என்ன ஆகணும்? எனக்கு வரக்கூடிய மனைவியை நிறையா நகை நட்டை போட்டு வரணும்னா. ஒன்றும் போட்டு வரலண்ணா, நீ கவலைப்படாத, வேற ஒன்று வரும், அது போட்டு வரும், கவலைப்படாதையான்ட்டான். இந்த 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார் பாருங்க, வில்லங்கமான சுக்கிரனுங்க. இதெல்லாம் வந்து இந்த குருவை முடிச்சுட்டு சுக்கிரன் பேசும்போது விரிவாக பேசுகிறோம். காதல், வம்பு, தும்பு இல்லைன்னா மண்டை வெடிச்சு போயிடணும். 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து அவனுக்கு காதல் வந்து ஊரில் அவமானப்பட்டு பஞ்சாயம் பேசலைன்னா அந்த சுக்கிரனுக்கே வந்து கெட்ட பேர் இருக்க. 7ல் சுக்கிரன் ரொம்ப யோசனை பண்ண வேண்டியதாக இருக்கு. அவர் நல்லா இருப்பாருங்க, ஆனால் அது கூட ஒரு பாவ கிரகம் சேர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அவருடைய சேட்டையை காட்ட ஆரம்பிச்சிடுவார். அதனால தான் சொன்னார், வெள்ளி செய் ஏழில் நிற்கில் விதவை மாதரை சிநேகம் பண்ணுவான்னா. சேயோடு வெள்ளியும் சேர்ந்து ஜென்மனுக்கு போகத்தானத்தில் வேத ஆயநூல் பிசகாது அப்பனே அமங்கலையை நட்பாக்குவான்னார். அந்த வெள்ளி அதை இருக்கு, அதோட ராகு சேர்ந்துச்சுன்னு வச்சுக்க, இப்படி ஒவ்வொரு கிரகமாக நீ பொண்ணு கிடையாது. 7ல் சுக்கிரன் இருந்து தனி சுக்கிரனாக இருந்தால் விட்டுரு. ஏதாவது என்ன கிரகம் இப்போ இருக்குன்னு பாருங்க, பார்த்துட்டு முடிச்சுருங்க. இன்னும் நிறையா இருக்குது. அந்த சுக்கிரனை அடுத்த மாதம் வச்சுக்கிட்டு இல்லை, அதில் 4:20 கணக்கு வச்சுருக்கேங்க. அந்த 4:20 முடிச்சிருவோங்க. அந்த கடிகாரத்தில், என் கடிகாரத்தில் இல்லை, அந்த கடிகாரத்தில் 4:20 வச்சுருக்கேங்க. இருக்கு, நான் பேச வேண்டிய டீ வந்துருச்சு. ஒரே ஒரு கருத்தை சொல்லி மட்டும் விடைபெறுகிறேன். ஒரு யூடியூப்பில் நம்ம குப்புசாமி வந்து ஒரு ஜோசியம் கேட்டு வந்தான். ஏதாவது இல்லைங்கம்மாயான்னு. ஆமாண்ணா, நீ இல்லைம்மா படிக்கலாம் வேண்டாம், ஜோசியம் வரவிட்டு அருமையாக ஜோசியத்துக்கு வழி கேட்குறேண்ணா. எங்கே யூடியூப்பில் பார்த்தியாண்ணா? சொல்கிறேன் கேளுண்ணா. வந்தவனுக்கு வந்து வயசை கேளு, 52 முடிஞ்சு 53 வயசு நடக்கிறான்னா ஒன்றும் கவலைப்படாத. இந்த 53 12ஆம் வகு எத்தனை வரும்? 4 12 48 ஆச்சா? மீதி எத்தனை? 4 49 50 51 52 முடிஞ்சு போச்சா? 4 42 49 50 51 52 ஆச்சா? அப்போ இந்த மீதி எடுத்துக்க, அவங்ககிட்ட கேளு. வந்தவன் கேட்பான், நீ அவன் ஜாதகத்தெல்லாம் பார்க்காத. யோ, நீ வீடு கட்டுறது கேட்க வந்தாயா, இல்லை நிலம் வாங்குறது கேட்க வந்தாயா,
இல்லை ஏதாவது அந்த ஈவையும் கணக்கு எடுத்துக்க. 4 ஈவு வருது, இங்கேயும் 4 வருதா, அதனால் அவன் கேட்டது வீட்டை பற்றி தான் கேட்க வருவான். ஆகவே வீடு அப்படின்னு அடி. கொஞ்சம் மாதிரி நீங்கள் ஒன்றும் கிடையாது. அவங்கவுங்க ஒரு கணக்கு போடு. உங்கள் வயசு எடுத்துங்க, 12ஆல் பெருக்குங்க, மீதி எவ்வளவு வருது பாருங்கள். ஈவை கணக்கு வச்ச உங்களுக்கு அந்த எண்ணம் தான் ஓடும் அந்த வருஷம் முழுவதும். அது புரிஞ்சாலும் புரியலனாலும் ஓடிக்கிட்டு இருக்கு, கேட்டுக்கிட்டோம். எவ்வளவு நினைச்சுக்கிறாங்க, நான் கேட்குறேங்க, நம்ம தான் இல்லை. அடுத்தது கேட்குறாரு என்ன, அடுத்தவங்க யாரோ எங்கேயோ ஒருத்தர் பேசுனதை கொண்டாந்து கேட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறோம்ல. அப்போ அடுத்தது கேட்கறதுனால தான் முடியுங்க. அடுத்த கருத்து இப்போ குருவை பற்றி தான் நிறையா பேசுகிறோங்க. இப்போ அடுத்தாப்புல குரு ஆரம்பிக்கிறான். போன மாதம் ஒரு அருமையான பாட்டு சொன்னோம். புலிப்பாணியாருக்கு மிஞ்சவே புலிப்பாணியார் இல்லைண்ணா. பாரப்பா பரமகுரு 4-7-10 பகர்கின்ற கோணமுடன் தனலாபம் சீரப்பா சென்மனுக்கு யோகம் செப்பு செந்திருமாள் தேவியே பதியில் வாழ்வாள் ஆரப்பா அத்தொளத்தான் கூர்ந்து நோக்க அல்ல கூரப்பா அத்தொளத்தான் கூர்ந்து நோக்க கோவளையத்தில் பல பேரை ஆதரிப்பான். ஆரப்பா 6-8-12 அறைகின்றேன் அதன் பலனை அன்பாய் கேளு கேளப்பா 8க்கு வேசி கல்லன் கெடுதியுள்ள மனைவி நோயால் கண்டம். ஆரப்பா அரசனுடைய பகையும் பொருளும் செய்தும் அப்பனே அவமானம் கொள்வான் டம்பன். தாளப்பா 6க்கு தோஷம் செப்பும் அப்பனே பொருளும் சேதம் நோயால் துன்பம். கூலப்பா ஈராரில் என்கோனாட்சி குற்றமில்லை ஜென்மனுக்கு புலிப்பாணி கூறினார். போன மாதம் தான் இந்த பாட்டை சொன்னீங்க, ஏன் இந்த மாதம் சொல்கிறேன்னு கேட்கலாம். இந்த பாட்டுக்கு 3 நாள் பதில் சொல்லலாம். புலிப்பாணி கூட எதை எழுதிட்டு போயிடுவார். இந்த புலிப்பாணி பாட்டுக்கு 3 நாள் விளக்கம் சொல்கிறேன்னா அது ஒரே கருத்தை மட்டும் எடுத்துக்கிறேன் பாருங்க. இதே வரைக்கும் நான் சொல்லலை. என்னன்னா இந்த 8க்கு வேசிக்கல்லங்கிறது போன மாதம் விளக்கம் சொல்லிட்டேன். கெடுதி செய்யும் மனைவி நோயால் கண்டம். 8க்கு நோய் கண்டம் சொல்லிட்டாரா. அடுத்த கரியில் ஆளப்பா தாளப்பா 6க்கு தோஷம் செப்பும் 6ஆம் இடத்துக்கு தோஷம் சொல்லு. அப்பனே தார்வேந்தர் பகையும் நோயால் துன்பம். அதனால் எழுதிட்டு போக வேண்டியதானே. 8க்கு நோயால் கண்டம்னாரு, இதுக்கு தோஷம் செப்புன்னாரு. நான் ஒரு ஜாதகத்துக்கு நீண்ட நாள் விளக்கம் தராமல் இருந்தேன். தனுசு லக்னம் 8ஆம் இடத்துல குரு, குருவோட கேது, 6ஆம் இடத்துல சுக்கிரன். 6க்கு 6ஆம் இடத்துல இருக்கிற கிரகம் என்ன செய்யணுங்க, நோயை உண்டு பண்ண வேண்டும். 8ஆம் இடத்துல இருக்கிற என்ன செய்யணுங்க, ஆள முடிக்கணும். இப்போ குரு நல்லவர் தானே, 8ல் இருக்கிற குரு உச்சம் பெற்று தானே இருக்காரு. அதனால தான் ஒரு ஆள் பாட்டு பாடினான். நான் இப்போ படிக்காத புத்தகத்திலேருந்து ஒரு ஆள் பாட்டு பாடுறான். 6-8-12 அமர்ந்திருக்கும் ஆமைலான் கூறுகட்ட கோமானை கொல்லும் 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 குணமதை கொல்லும் குணம் கெடுக்கும் பொருளையும் சேமமாக்கலாம்.
ஆ? அவன் பார்த்தேன், யோ எங்கேயா பிடிக்கிறீங்க இந்த பாட்டை? 6, 8, 12 அமர்ந்திருக்கும் ஆமைலான் குரு கூறுகட்ட கோமானாவை கொல்லுமா? கொல்லும் கொல்லும் குணமனை கொல்லும். என்று சொல்லி இந்த வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.